இந்த ஆட்சி 6 மாசம் கூட நிலைக்காது அப்படின்னு பரவலா நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பெரிய அளவுல அதை முன்வைக்கிறாங்க. வர இடைத்தேர்தலையே அதுக்குண்டான சமிக்கைகள் வந்துடும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணணும். இடைத்தேர்தல் வந்து ஒரு சிறப்பான இடைத்தேர்தலாக இருக்கும். விஜய் காசு கொடுத்து ஜெயிக்க போறாரா, காசு கொடுக்காம ஜெயிக்க போறாரான்னு பார்க்கணும். விஜய் அப்பா வித்தகார தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை மக்கள் நலன் எல்லாத்தையும் காட்டுப்பா. விஜய் வெற்றி பெற்றப்ப ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கறதையே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு. திமுக உடன் இருந்த காங்கிரஸ் பணம் கொடுத்து வெற்றி பெறலையா, கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியில தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும், எவ்வாறு பிரச்சாரம் செய்யணும், கட்சி மக்கள் கிட்ட போய் ஊடுருவி இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நடிகர் ஒரு யூடியூப்ல வரவரும் இல்லை ஒரு பிரபலமானவர் ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு அவர் ஒரு சின்னத்துல நின்று அவர் மெஜாரிட்டி வாங்க மாட்டாரு, வருவார், ஆனால் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் ஒரு டெம்ப்ளேட்டா போகும். இனிமேல் மாற்றுன்னு பேசாது. மாற்று, தூய்மை அரசியல், புதுசான அரசியல் எல்லாத்தையும் மாற்ற நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அது சனாதன சக்தி இந்த பொய்யெல்லாம் இருக்குல்ல, பொய்யா பேசுறது அதெல்லாம் வந்து திமுக அதிமுக கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை உண்மையில இருந்ததா? அதான் நடந்திருக்கு. எதுவுமே நடக்கல கொள்ளலன்றதுலாம் கிடையாது. அது மாதிரி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவை உடைக்கிறதுக்கு உண்டான அந்த வேலையும் நடந்தது. உங்களுக்கு திமுகவில் ஒரு விஷயம் நடக்குன்னா வெளியில வந்துடுங்க, அதிமுகவில் ஒரு விஷயத்தில் நடக்குன்னா வெளியில வந்துடுங்க, தாவேக்கால ஒரு விஷயம் நடக்குன்னா வெளில வராது. அதிமுக பேசாம அதிமுக வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? அதிமுகவோட கௌரவம் கண்ணியத்தை அந்த கட்சி காப்பாற்றி திமுக எப்படி பார்ப்பாங்க சார்? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் வெற்றி பெற்றப்ப ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கறதையே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு. திமுக பணம் கொடுக்கலையா, திமுக உடன் இருந்த காங்கிரஸ் பணம் கொடுத்து வெற்றி பெறலையா, கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியில தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பு இருக்கோ, இப்போ அந்த பணம் கொடுத்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கேள்விக்குறிக்கு உள்ளாகுது இல்லை? இதை கண்டிப்பாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குதானே சார்? ஏங்க அவ்வளோலாம் பேசிக்கிட்டு? விஜய் அண்ணா நல்லவர். அவர் விசிலுக்கு காசு கொடுத்தாரா? கொடுக்கல. அவர் அப்படி தானே கெலிச்சார். அதான் அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பத்திரிகைகளை சந்தித்து இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அதான் கேள்விலாம் வரும். அதனால் அதோடு நிறுத்திடணும். என்னப்பா திமுக காரங்க உதவி பண்ணி, திமுக காரங்க வேட்பாளருக்கு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி தானே இந்த கட்சியெல்லாம் ஜெயிச்சதுலாம் சொன்னீங்களே அப்படின்னா அவங்க இந்த விமர்சனம்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யாரை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும், எவ்வாறு பிரச்சாரம் செய்யணும், கட்சி மக்கள்கிட்ட போய் ஊடுருவி இருக்கணும், இந்த வேட்பாளர் 4 பேருக்கு லோக்கலில் தெரிஞ்சிருக்கணும், நல்லது கெட்டது அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நடிகர் இல்லை ஒரு பிரபலமானவர் ஒரு யூடியூப்பில் வரவரும் இல்லை ஒரு பிரபலமானவர் அவர் வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு அவர் ஒரு சின்னத்தில் நின்று அவர் மெஜாரிட்டி வாங்க மாட்டார், வருவார், ஆனால் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் ஒரு டெம்ப்ளேட்டாக போகும். இனிமேட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை போய் பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், கட்சி அரசியல், காமராஜர் இப்படி இருந்தார், கக்கன் அப்படி இருந்தார், நேரு காலத்து அரசியல் அப்படி இருந்தது அப்படின்லாம் இனிமேல் பேசினீங்கன்னா செட் ஆகாது. அது வந்து எல்லாமே நிறைய விஷயம் மாறி இருக்கு. இது ஒரு புது ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டில் கொஞ்ச நாள் போகும். இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது மற்ற விஷயங்கள் வரும். இது மூலிமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து திமுகவும் அதிமுகவும் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தலைமொழிவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். வர உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கட்சிக்காரங்களாம் வந்து இந்த கூட்டணியில் சீட்டு வாங்கி போயிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வேளை சீட்டு கொடுத்தா கட்சி அவன் வந்து அந்த கட்சி தலைமை அப்படி போயிடும். அது பார்க்கலாம் எப்படி போகுது. இது ஏன் சார் இந்த விவாதம் ஒன்று நடந்தது? இது உண்மையிலேயே நடந்துச்சா? இப்படி ஒரு திமுக அதிமுக கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை உண்மையில இருந்ததா? இல்லை, அதாவது எப்படின்னா ஒரு அடிப்படை கணிதம் தான். இப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்தா 120 வருதே அப்படின்னு வந்த உடனே அதனால் வந்து ஒரு வெளியில் இருப்பாங்களே ஒரு சில பேர், இந்த 2 கட்சிக்கும் வேண்டப்பட்டவங்க, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இல்லைனா பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், நம்ம அவங்களால பாதிக்கப்பட்டுருக்கோம் அப்படின்னு இருந்தவங்க பேசினது கொண்டது அதெல்லாம் நடந்திருக்கு. எதுவுமே நடக்கலை கொள்ளலன்றதுலாம் கிடையாது. அதுமாதிரி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவை உடைக்கிறதுக்கு உண்டான அந்த வேலையும் நடந்தது. தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. அதனால தான் அந்த கட்சி வந்து தூக்கின்னு போய் அங்கே வைக்க வேண்டியது கொள்வது வேகப்படுத்திட்டு அவங்க அங்கே போன உடனே திமுக வந்து அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்தோன்னா ஏன் நம்ம கொடுத்தா அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் உண்மைதான். இங்கே எதையும் மறுக்கிறதுக்கு இல்லை.
என்னன்னா தகவல் எப்படி வந்தது அப்படின்னா, அதிமுக தரப்புல ஒரு முக்கியமானவர்களும் திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரும் பேசினதாவே தான் தகவல் வந்தது. இல்லைங்க, தகவல் கசியப்பட்டதெல்லாம் ஒன்றுங்க. உங்களுக்கு திமுகவில் ஒரு விஷயம் நடக்குன்னா வெளியில் வந்துருங்க. அதிமுகவில் ஒரு விஷயத்தில் நடக்குன்னா வெளியில் வந்துருங்க. தாவேக்கால ஒரு விஷயம் நடக்குன்னா அது வெளில வராது. இப்போது ஆதவர்ஜுனவும் ஐயா திருமாவும் வெளியில் பார்த்தா நல்லா சிரித்து பேசுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசிக்கினாங்க, இவர் அவரை லாட்ரின்னு, அவர் இவரை மதவாதம்னு, அவங்க இதை சொல்ல அதை சொல்ல, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்னா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இனிமேல் மாற்றுன்னு பேசாதீங்க. திமுகவுக்கு அடுத்து தாவேக்கா ஆட்சி, தாவேக்காவுக்கு அடுத்து தாவேக்காவே திருப்பி தொடருமா இல்லை வேறு கட்சி வருமா, அப்படி பேசிடு. இனிமேல் இந்த மாற்று, தூய்மை அரசியல், புதுசான அரசியல் எல்லாத்தையும் மாற்ற நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. அது அப்புறம் சனாதன சக்தி அப்படி இந்த பொய்யெல்லாம் இருக்குல்ல, பொய்யாக பேசுறது, அதெல்லாம் வந்து இப்போ ஜனங்களுக்கு ஓகே தெரிஞ்சிடும். அப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு வகையில் நல்லது ஜனநாயகத்துக்கு. மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது மேலே ஒரு ஈர்ப்பு மரியாதை எல்லாம் போயிடும். ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அதிமுக மேலே போயிடுச்சு, திமுக மேலே போயிடுச்சு, இப்போ தாவேக்கா மேலே இருக்குது. தாவேக்கா என்ன தான் பண்ணுது அப்படின்றத ஜனங்கள் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு நாள் போக்கில் இது எந்த மாதிரியான கட்சி, இவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்றதுலாம் வரும். இந்த ஆட்சி 6 மாதம் கூட நிலைக்காது அப்படின்னு பரவலாக நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பெரிய அளவில் அதை முன்வைக்கிறாங்க. அது உண்மைதானா? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சரிங்க, இங்கே ஏன் அந்த பேசுபொருள் வருதுன்னா, அதிமுகவும் திமுகவும் எதிர்கட்சிகளாக இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இவங்கெல்லாம் வந்து அந்த மெஜாரிட்டியில் அந்த முனையில் இருக்காது, உட்காந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு வர இடைத்தேர்தல்லையே அதுக்குண்டான சமிக்கைகள் வந்துடும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணோம். வர இடைத்தேர்தல் வந்து ஒரு சிறப்பான இடைத்தேர்தலாக இருக்கும். அப்போது வழக்கமாக நடக்கிற திருமங்கலம் ஃபார்முலா, வழக்கமாக நடக்கிற ஆர்கே நகர் ஃபார்முலா இருக்குதா இல்லையா, விஜய் காசு கொடுத்து ஜெயிக்க போகிறாரா, காசு கொடுக்காமல் ஜெயிக்க போகிறாரான்னு பார்க்கணும். எனவே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சு தான் பத்திரிகையாளர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரி விஷயங்களில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாள் இருந்தால் தான் அவங்க கதை என்னன்னு தெரியும். திருப்பி மறுபடியும் அதனால் வச்சுட்டா மறுபடியும் இவர் போயிட்டு அப்படியே அமைதியாக இருந்து சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்ணுவார். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன கேட்குறாரோ எல்லாத்தையும் குத்துணும். நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பேச மாட்டார். அப்படியே கம்முன்னு இருப்பார். உம்முன்னு இருந்துட்டு எல்லாரையும் பேச வைப்பார். பேக்ரவுண்டில் ஒரு சோக பாடல் ஒன்று போட்டுருவாங்க. பார்த்தீர்களா இப்படி பண்ணிட்டாங்களா, அட பாவீங்களா, விஜயை போய் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு பண்ணார். அதனால் விஜய் பேச்சே போகாதீங்க. விஜய் அப்பா வித்தகார தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை மக்கள் நலன் எல்லாத்தையும் காட்டுப்பா, இனிமேல்ட்டு டெய்லி சட்டமன்றத்துக்கு வாப்பா, டெய்லி சட்டமன்றத்துக்கு வாங்க, டெய்லி மக்கள் பிரச்சனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வேலை நிறைய கொடுங்க, மக்கள் நலன் வேலை. அதை கொடுக்குறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே தவிர்த்து, அவரு அரசியல் கற்றுக்கணும்ல, அவர் அரசியலுக்கு புதுசு தானே, அவர் நல்ல அரசியல் பண்ணட்டும், அப்படி தான் அது பார்க்கணுமே தவிர்த்து இந்த ஆட்சி கவுறது கொள்றதுன்றது அதில் எனக்கு எப்படி அவங்க தான் வேறு ஏதோ கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் ஆட்சி அமைக்கிறாரு கொள்றாருன்னு நான் என்ன கேட்குறேன்னா, இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி விட்டது யார்? விஜய். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தெரியும், 4ஆம் தேதி நைட்டோ இல்லை 5ஆம் தேதியோ வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போய் திருமாவை போய் நேரில் பார்த்து, சிபிஐ நேரில் பார்த்து, சிபிஎம் நேரில் பார்த்து விஜயே வந்து கூப்பிட்றாப்புல ஒரு முதலமைச்சர் ஒரு பார்க்கும்போது ஓரளவுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் அனுப்புகிறேன், இவர் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நாளைக்கு கேட்பாங்கல்ல, அதிமுகவில் கேட்பாங்க, திமுகவில் கேட்பாங்கல்ல, வாப்பா வாட்ஸ்அப் எப்படி பார்க்குற, வணக்கம், அப்புறம் வாட்ஸ்அப்லேயே எல்லாம் முடிஞ்சிச்சு போகுது வரோம்ல. உங்கள் நண்பர் படிச்சிருப்பார் கூட, வாட்ஸ்அப்பில் அழைப்பு அமிச்சா போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்களா? ஏன்னா நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இங்கீதம், ஒரு மாண்பு எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது மற்றவர்கள் பார்த்துக்குவோம். இந்த அதிமுகவை கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு அழைக்கலையா சார்? அது அப்படி அதிமுக பேசாமல் அதிமுக வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அதிமுகவோட கௌரவம் கண்ணியத்தை அந்த கட்சி காப்பாற்றிச்சு. அங்கேயே ஒரு சில பேர் போய் நம்ம நிபந்தனையற்றது கொடுக்கணும் அப்படின்னப்போ, எடப்பாடி பழனிசாமி கட்சி தோற்று இன்னும் இதாகல,
சொந்தமாக நின்று ஜெயிக்கிறதுக்கு கொள்றதுக்கு என்ன பண்ணணுமோ கட்சி வளர்க்கணுமோ அதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து முடியல. ஊருக்கு முன்னே தூக்கினு ஓடணுன்றீங்க. அவங்களுக்கு தான் மரியாதை தெரில. அவங்க தானே தேவை. யாரை வந்து யாரை பார்க்கணும். நான் எப்படிக்கு வந்து பார்த்து கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் இப்படி கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் தூக்கின்னு ஓடணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்கிறேன். இவங்க இதில் யாருன்னா ஓடி போட போகிறாங்க, திருமாவளவன் மாதிரி சிபிஐ மாதிரி ஓடி போட போகிறாங்க அப்படின்றதுக்கு தான் தூக்கின்மே எல்லாரையும் பாண்டிச்சேரியில் போட்டு வச்சு இவ்வளோ அசிங்கம் நடந்து போச்சு, தொடர்ந்து தோற்று எல்லாம் ஆச்சு, இதையும் ஒன்று பண்ணி கேவலப்படுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் ரெசார்ட் அரசியல் விஜய் பண்ணுவார் அப்படின்றதுனால நமக்கு எதிர்த்து பண்ணக்கூடாது, நம்ம ரெசார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் அவங்க எடுத்துன்னு போய் லெட்டர்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க சேஃப்டிக்கு அவங்க பார்த்துருக்குறாங்க. உண்மையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த விஷயத்தில் ஸ்மார்ட்டாக தான். இங்கே 2 விஷயம் போனால் வராதுங்க. இது அரசியலுக்கு பொருந்தாது. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஒன்று மானம், இன்னொன்று உசுறு. இது 2த்தையும் யார் எப்படி காப்பாற்றிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதனால் இந்த நேரத்தில் வந்து அதிமுக வந்து அவங்களோட மாண்பை காப்பாற்றிக்கிறாங்க. இவங்க கேட்காத ஆளுக்கு எப்படிங்க போய் வாலண்டியராக கொடுக்குறது? ஒன்று திருமாவளவன் சிபிஎம்மா இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அது அதிமுக. 30 வருஷம் ஆண்ட கட்சி. தோப்பேன் ஜெயிப்பேன் அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி மரியாதை குறைவாக வந்து நிற்க மாட்டேன் அப்படின்றது தெளிவாக. இந்த ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இப்போ பேபி அவர்களுடைய பேட்டியிலுமே நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஆமாம், இஸ்ரேல் ஈரான் போர்லாம் நடக்குது. இவங்க சர்வதேச பிரச்சனையில் பிஸியாக இருந்தாங்க. அதனால் டெல்லியிலேருந்து ஆனாவனா டெல்லின்னு வைங்களேன். எங்கேயும் முடிவு பண்ண வேண்டியதுன்னா மேரி பிஸ்கெட்டு பால் டீ காஃபிலாம் குச்சி எதுக்கு டெல்லிக்கு போனீங்க? டெல்லியில் தான் உங்கள் தலைமை இது இருக்குது. ஓகே, அது பாருங்கள். அண்ணாரிவலத்தில் இருந்து இவ்வளோ நாள் தெரியவே இல்லை. டெல்லிக்கு இல்லை சிபிஐ முக்கியமான முடிவுலாம் டெல்லியில் தான் எடுப்பாங்கன்னு பாவம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரில. அதனால் இனிமேல்ட்டு தானே இருக்குது. இனிமேல்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே சேர்த்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? இதில் இந்த ஆதரவு கடிதமே விஜய் அப்படின்னு கொடுக்காம நேரடியாக ஆளுநருக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவு அப்படிங்கிறதுல ஒரு கேம் பிளே பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. நாளைக்கு ஏதாவது விஜய்க்கு ஏதாவது ஒரு நெருடல், இந்த ஆட்சிக்கு ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா, இல்லை நாங்கள் வேறு வழி இல்லாமல் கொடுத்தோம், நாங்கள் பெரும்பான்மையாக நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு மனநிலையில் கொடுக்கல, ஆட்சி கவிழக்கூடாதுன்னு கொடுத்தோம், மீண்டும் தேர்தல் வரக்கூடாதுன்னு கொடுத்தோம், இல்லை ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு கொடுத்தோம், அப்படி ஒரு பதில சொல்கிறக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாமா? சரி, அவர் தான் கூச்சம் சுபாவம். யார்? விஜய் சார். நீங்கள் 4 பேர் இல்லை 3 பேர் ஓகேங்களா? சிபிஐக்கு ஒரு தலைவர், சிபிஎம்க்கு ஒரு தலைவர், விசிகா 3 பேரை நேராக புறப்பட்டு போய் இல்லை விஜய் ஒரு இடத்துல வர சொல்லிவிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு உட்கார வச்சுட்டு வெளிப்படையாக லெட்ரு கொடுத்துட்டு பத்திரிகையாளரை சந்தித்து இந்த காரணத்துக்காக நாங்கள் தாவேக்கா பத்திரிகையாளரையே பார்த்து பழக்கம் பண்ணி பேசினீங்க. இனிமேல் பத்திரிகையாளர் பார்த்து நீங்கள்லாம் ஓட போகிறீங்க, ஒளிய போகிறீங்க. கேட்ட கேள்விக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு எதனா ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். முதல்வர் 2 மணி நேரம் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போனீங்கன்னா பத்திரிகையாளர் என்ன பண்ணுவோம்? அண்ணா 1 நிமிஷம் நான் பைட்டு கொடுங்கண்ணா. என்னண்ணா இன்னும் முதலமைச்சர் வரல, ஆனால் என்னண்ணா இங்கே இது ஆய்வுக்கு இன்னும் அவர் வரவே இல்லை, இது பதிலே சொல்லணும் இந்த இஷ்யூவில் அப்படின்னா திருன்னு முடிக்க போகிறாங்க பாருங்க பத்திரிகையாளரை பார்த்து. அவர் தப்பிச்சிடுவார். அவருக்கு பழக்கம் இல்லை. பத்திரிகையாளர் பார்த்தோம் வேகமாக போயிடுவார் Z+ கான்வாயில் செக்யூரிட்டியில். இந்த ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவோ நிபந்தனையோட அவங்களுக்கெல்லாம் இருக்குது சிக்கல். நல்லா இருக்கும். இந்த அரசியலும் நல்லா தான் இருக்கும். சரி, நம்மளோட வேலை வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான், இல்லைலாம் மாற்றுக்கிறது கிடையாது. அரசியலில் நம்ம என்னென்ன நடக்குது இந்த கூத்தெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் பண்ணுறது, இவங்க பேசின பேச்சு இப்போ இனிமேல் மாற்றி பேச போகிறது அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நல்லாயிருக்கும். எப்படி இப்போ இனிமேல் இது பண்ண போகிறாங்க, இந்த மழை வெள்ள பாதிப்பெல்லாம் வரும்போது ஆனவனா நெல் தூக்கின்னு முதல்வர்கிட்டயோ இல்லை எடப்பாடியே விவசாயி பிரச்சனைக்கு இதை செய் அதை செய், அதுக்கப்புறம் தொழிலாளி பிரச்சனை இதை செய் அதை செய் அப்படின்லாம் பண்ணாங்க இல்லையா? வீர வணக்கம். இனிமேல் இந்த வீர வணக்கம்லாம் எப்படி சாந்தம் முன்னாடி நிற்க போதா இல்லை பனையூரில் போய் நிற்க போதான்னு பார்க்கணும். அதனால் நல்லாயிருக்கும் ஆட்சி அரசியல். திமுக எப்படி பார்ப்பாங்க சார்? ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் தான் இங்கே ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் திமுகவை தான் அரசியலே பண்ணார். இவங்க திமுக நேரடியாக விஜய் விமர்சிக்கல. விஜய் விமர்சித்தவர்கள் தான் இன்னைக்கு விஜய் கூட இருக்கிறாங்க. இந்த திமுக எப்படி எடுத்துக்குவாங்க? திமுக அப்படின்னு பார்க்கும்போது வந்து திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது விஜய் நீ என்ன அரசியல் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு திமுக தன்னோட கட்சி பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆனால் அமைச்சர்கள்,
இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த ஊழலுக்கு பணம் பண்ணால் யாருன்னா அமைச்சர் பண்ணால் அது ஆசைப்படுறது, அதெல்லாம் தூக்கி போட்டுணும். இந்த இனிமேல் இது வேண்டாம். இது இல்லை வாழ்க்கை, இது இல்லை கட்சி, இது இல்லை கொள்கை, இது இல்லை அண்ணா சொல்லி கொடுத்தது அப்படின்றத புரிஞ்சு யார் யாரெல்லாம் இந்த தேர்தலில் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலையோ அவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக ஐயா சேகர்பாபு போன்றவர்கள்லாம் அழுவுறதுலாம் அப்புறம் அழுவலாம், கொஞ்சம் ஃபஸ்ட்டு விசாரணைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன தான் பண்ணீங்க கட்சியை வட சென்னையில், இப்படி கட்சி தலைவரே தோற்று போகிற அளவுக்கு அப்படின்னு அரசியல் பண்ணீங்க நீங்கள், அந்த அரசியலை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி அரசியல் இனிமேல் வேறு யாரும் பண்ணக்கூடாது தமிழ்நாடு பூரா, ஒரு கட்சி தலைவரை தோக்குற மாதிரி அந்த மாதிரி விசாரணையெல்லாம் நடத்தி இளைஞர்களை எப்படி இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு சில நடவடிக்கை, அதாவது இனிமேல் சீட்டு கொடுக்குறதுனா பணக்காரங்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்களை வந்து கட்சியில் சேர்க்கறது கொள்வது அப்படி போயிட்டு கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். மற்றபடி மக்கள் பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்கோ ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக வந்து அதை கோரிக்கை வைக்கிறதோ அதை கேள்வி கேட்குறோம். திமுக ஈஸி, திமுக ஆட்சியில் இருந்தால் தான் சிக்கல், ஊழல் லஞ்சம் போய் மாட்டி கொலாப்ஸ் ஆகிடும். திமுக ஆப்போசிட்டில் இருந்தால் நல்ல கட்சி சூப்பராக இருக்கும். அதனால் திமுக அந்த பிரச்சனை இல்லை. இந்த நிபந்தனையற்ற ஆதரவு அதற்கு பின்னால் ஏதாவது கணக்கு இருக்கா, இல்லை உண்மையிலேயே எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு வேண்டாம், எங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம், நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களா? குறைந்தபட்சம் கவர்னர் ஓப்பனாக லெட்டர் கேட்டதுனால இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கு. இது தாவேக்காவால் இந்த டிரான்ஸ்பரன்சி வரலை. இந்த மக்களுக்கு இப்போது இந்த தெரியறதுலாம் இருக்கு இல்லையா, சிபிஐ லெட்டர் கொடுத்தது, சிபிஎம்முக்கு அவங்க பேபி பேசுகிறது, திருமாவளவன் பேசுகிறது, இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த வெளிப்படைத்தன்மைக்கு காரணம் தமிழக கவர்னர் சொல்கிறார், எப்பா லெட்டர் கொடுத்தாங்கப்பா, எப்பா எத்தனை வாட்டிப்பா சொல்கிறது, 110 போய் ஃபெயிலுப்பா, போய் பாஸ் ஆகிட்டு வான்னு அவங்க பண்ணதில் தான். இல்லைன்னா நான் இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க கவர்னர் வந்து கூப்பிடணும் அழைக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ அழைக்க போகிறாரு, ரைட்டுங்களா? இப்போது இது வந்து அசம்பிளி ஃப்ளோரில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அங்கே இந்த ஆட்சி வந்து தூக்கக்கூடாது. இந்த ஆட்சி வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது இது மைனாரிட்டியாக, இந்த மைனாரிட்டிக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து தான் இன்றைக்கி இதை மெஜாரிட்டி ஆக்கி வருது. அதனால் இந்த ஆட்சி எவ்வாறு நடக்க போகுது என்னன்றதை நம்ம பார்க்கணும். இதில் விஜய் யாரையும் மதித்து கேட்கலங்கிறது பெரிய விவாதம் தான். விஜய் நேரில் வந்து பேசல அப்படி நீங்கள் பத்திரிகையாளர்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி அது மாதிரி விமர்சனத்தெல்லாம் வைக்காதீங்க. உங்களுக்கு தாவே தரப்பில் இருந்து ஹேண்டில்ஸ் வரும். விஜய் பாவம், விஜய் கேட்டார், விஜய் அழுதார், விஜய் அண்ணா பாவம், விஜய் அண்ணாவை எதிர்த்து திமுக அதிமுக சதி செய்து அவரை வந்து விடமாட்டேன்றாங்க, அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நெரேட்டிவ், அதிலே போகுது. அதனால் வந்து இது இனிமேல் விமர்சனம் அவரெலாம் கேட்க மாட்டார், அவரெலாம் இறங்கி வர மாட்டார். சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அதனால் அது அப்படியே போயிடும். அதெல்லாம் பழைய அரசியல், மதிப்பு மரியாதை, இறந்தவங்களை போய் நம்ம பார்க்குறது, கூட்டணிக்கு போய் நம்ம கேட்குறது, கட்சிக்கிட்ட இன்னொரு கட்சி தலைமைக்கிட்ட ஊராக போய் ஓட்டு கேட்குறது, 2 கையெடுத்து மக்கள்கிட்ட நன்றி சொல்கிறது, ஓட்டு கேட்குறது, அதெல்லாம் பழசு. இப்போ விஜய் சார் வந்தோடனே அதெல்லாம் மாறிச்சு. ஜெயிக்கக்கூடாது. அதாவது தேர்தல் தேதி அறிவித்தோன்னே ஒரு சின்னத்தை வாங்கிட்டு சின்னத்தை பெற்றுக்கொண்டு வீட்லேயே உட்காந்து வைப்பு பண்ணி சாங்கு போட்டு டிக்டாக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துணும். ஓட்டு வரும். அப்புறமா வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கணும். பார்த்தீங்களா, நாங்கள் பாவம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அப்படியே ஒரு அழுத்தத்தை உருவாக்கி ஒரு பேசு பொருளாக்கணும்னா மற்றவங்களாம் இருப்பாங்களா, அவங்களால சும்மா இருக்க முடியாது. என்னடா இது, நம்ம எதுனா நமக்கு எதனா கிடைக்குமா, நம்ம எதனா இப்படி இருந்தால் இப்படி இப்படின்லாம் இருக்கும் இல்லையா. அதுமாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு முன்கூட்டியே ஓடி வந்துடுவாங்க, கூப்பிட வேண்டியதில்லை. இப்போ என் வீட்டில் நான் கல்யாணம் வைக்கிறேன்னா, நான் வந்து நிகழ்ச்சி வைக்கிறேன்னா நான் உங்களெல்லாம் வந்து கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நான் பெரிய ஆள் இல்லையா, நான் வச்சுட்டு அப்படியே கம்பெனியாக உட்காந்து நீங்களாம் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து மொய் எழுதிட்டு, அப்பா நல்ல வேலை பெரிய வீட்டுக்குலேருந்து வராமல் போயிடுவோமோன்னு நினச்சோம், நீங்கள் கூட கூப்பிடாமல் விட்றீங்கன்னு. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிடல, ஆனால் நாங்களே கண்டுபிடிச்சி எப்படி வந்தோம் பார்த்தீங்களா, ஹாஹா அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு வாழ்த்திட்டு மொய் எழுதிட்டு போயிடணும். இதுதான் இப்போ புது கலாச்சாரம். இது நடந்திருக்கு, சிறப்பான கலாச்சாரம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.